ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளை சுண்டல் ஒயிட் சன்னா தால் கிரேவி. வாங்க நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் இஞ்சி, பூண்டு, கிராம்பு 3 எடுத்திருக்கேன், கல்பாசி, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஓவர் நைட் ஊற வச்ச சன்னா நீங்கள் குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க, பிரியாணி இலை. அப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சோம்பு, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணணும். இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதங்குற வரைக்கும் நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் கிளறி விடணும். இப்போ நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா பியூரி மாதிரி பண்ணிவிட்டு. இப்போ வதங்கிட்டுருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அதில் வந்து குழம்புத்தூள், அப்புறம் தனியாத்தூள், அப்புறம் பெப்பர், அண்ட் தென் நீங்கள் உங்களுக்கு கரம் மசாலா பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு விடணும். இப்போது மிக்ஸி ஜாரில் தேங்காய், நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம சன்னா ஊற வச்சு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா அதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட்டு மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை வந்துட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கிரேவி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் வேக வச்ச சன்னா இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதுவும் ஒரு கொதி வர அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா ஆட் பண்ணி கூட நீங்கள் கொதி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காயும் சன்னாவும், அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ ஃபைனலாக நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள்.